என் செல்ல குழந்தையே, இன்று மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். அப்படி என்றால் என் பிள்ளை உடனே இந்த தாயானவள் என்னை தவிர்க்காமல் என் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்ற ஒருவரை நான் இப்போது காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு சில சமயங்களில் உதவி செய்ய வருவது யார் என்று தெரியாமல் நீ இருந்து விட்டாய். அதை அறியாமல் நீ பெற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டாய். அப்படி உன் வாழ்க்கையில் ஏதேனும் எதுவாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை மிக பெரிய உதவி செய்ய வரப்போகின்ற இந்த அடையாளம் காண்பித்து கொடுப்பதற்காக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எப்போதுமே வாழ்க்கையில் நல்ல விஷயம் என்பது எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும். ஏனென்றால் எதிர்பார்த்து நான் எதுவும் நடக்கவில்லையே. அப்படியானால் நீ எதிர்பார்த்த நேரம் ஒன்று வரும்போது அந்த நேரத்தில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நாளைய விடியல் என்பது அதிசக்தி விடியலாக மாறப்போகின்றது. நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக எதற்காக அம்மா நமக்கு இது போன்ற செய்திகளை நம்மிடம் சேர்க்கிறாள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகியானவள் என்னை நோக்கி உன்னிடத்தில் பேசுகின்ற இந்த விஷயங்களை இதுவெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். பல நாள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் தீர்வு கிடைத்துவிடும் என்றால் நிச்சயமாக செய்து விடுவேன். நான் ஒரு நாளும் அதை மறப்பதும் கிடையாது. என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் ஓடோடி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். சரி அம்மா, இன்று உனக்கு சுற்றி வளைத்து எந்த விஷயத்தை சொல்லவும் விரும்பவில்லை. நேரடியாக நான் சொல்லிவிடுகின்றேன். நாளைய விடியல் என்பது தேய்பிறை அஷ்டமியோட விடியலாகும். என் பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமி திதியானது இன்று மாலை ஆரம்பித்து விட்டது. நாளை விடியலில் நீ தேய்பிறை அஷ்டமி விடியலில் நீ பைரவரை வழிபட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நீ பைரவரை வழிபடுவது அன்னதானம் செய்வதும் மிக பெரிய ஐஸ்வர்ய இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்னதான ஞானம் பெரிதாக செய்ய முடியவில்லை என்றாலும் உன்னால் முடிந்த ஒருவருக்காவது நீ உணவு வணங்கி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அஷ்டமி திதியில் சுபகாரியங்கள், அதாவது திருமணம், கிரக பிரசவம் விஷயங்களை எல்லாம் செய்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த திதியானது தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த திதி. இந்த திதியில் தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்வதும் மிகவும் நல்லது. பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேயிரை காலத்தில் திதியில் பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தில் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே உன்னை விட்டு நீங்கும். பைரவரை வழங்கினால் இழந்த செல்வம் அனைத்தையும் மீண்டும் தொழிலில் வளர்ச்சி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். செல்வ செழிப்போடு வாழ்வாய். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவல் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். வளர்பிறை அஷ்டமியில் என்றால் கூட பரவாயில்லை. தேய்பிறை அஷ்டமி அவரை விட்டு விடக்கூடாது. என் தங்க பிள்ளையே, அஷ்டலட்சுமிக்கும் அஷ்டமி அன்றுதான் பைரவ வணங்கி தங்களுடைய தேவையான சக்திகளை பெற்று மக்களுக்கு செல்வங்களை வழங்கி வருகிறார்கள் என்றுதான் ஐதீகம். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவனை வணங்கினால் அஷ்டமி லட்சுமி அருளும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. தேய்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ சௌர்ண பைரவர் வழிபட்டால் செல்வ கடாட்சியம் கிடைக்கும். உன்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் பெருகும். நீண்ட நாளாக வரக்கூடிய பணங்கள் வந்து சேரும். தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கிவிடும்.
அந்த அளவிற்கு தெய்வங்கள் அவர்களுக்கு இக்கட்டான நிலையை உருவாக்கி கொடுத்துவிடும். எவ்வளவு பெரிய கடன் உதவி உன் வாழ்க்கையில் இருந்தாலும் விரைவாக அது தீர்ந்துவிடும். வயதானவர்களுக்கும் நோயால் உண்டானவர்களுக்கு எல்லாம் தீரும். சனியினுடைய தாக்கம் தீரும். வேலை பார்ப்பவர்களுக்கு சமமான நிச்சயமாக உண்டாகும். தொழில் செய்து கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் தரித்திரம் விலகி சுபிஷம் பெருகும். இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கின்ற ஒரு நாள் நாளை வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? என் குழந்தையே, கால வைபவரை நீ நிச்சயமாக செய்கின்ற பூஜைகளிலும் நீ மனதால் அவரை வழிபட்டால் சரி. ஏதாவது ஒன்று உன்னுடைய அன்பினை நீ வெளிப்படுத்தினால் போதும். என் குழந்தையே, அவரிடத்திலிருந்து நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நாளைய விடியல் கால பைரவரை உனக்கு நிச்சயமாக நல்ல அருளை வழங்க வேண்டும் என்றுதான் இந்த வராகி உன்னிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். பைரவர் சிவபெருமானின் உடைய வம்சம் என்று நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களில் இருந்து விடுவித்து உனக்கான பல நல்ல விஷயங்களையும் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பயமுறுத்துவதை உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை வந்துவிட்டால் கூட உன்னை பயமுறுத்தி அந்த விஷயத்தின் பக்கமே நீ செல்லாதபடி சென்று விடுகிறார்கள். என் பிள்ளையே, இது போன்று அவர்கள் செய்வதனால் அவர்களுக்கு என்ன லாபம் தெரியுமா? உன்னை முட்டாளாக்குவது. அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் என் பிள்ளையே, நீ ஒருபோதும் அப்போது இருக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு மனம் குழம்ப அடையாமல் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதோ ஒரு காரணத்தை தெய்வம் வைத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள். நீ சரியாக செய்ய வேண்டும். நாளை பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி என் பிள்ளை அருகிலுள்ள சொர்ண அகாஷ்ண பைரவரை நீ வழிபட வேண்டும். நிச்சயமாக தவற விட்டு விடாதே. செல்வ வளம் பெருகும். என் தங்க பிள்ளையே, நாளை புதிதாக எந்த ஒரு செயலையுமே நீ தொடங்க வேண்டாம். மாறாக செய்து கொண்டிருக்கின்ற செயலை நல்லபடியாக செய்து கொண்டே இரு. அதில் எந்த ஒரு உனக்கு ஏற்படவும் செய்யாது. என் குழந்தைக்கு நாளை விடியலுடைய வெற்றி செய்தியினை இந்த வராகியானவள் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளைய விடியல் உனக்கான நல்லது எல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடும் பைரவரின் ஆசியோடும் உனக்கு கிடைக்கும். நல்லபடியாகவே எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும். நல்ல மாற்றங்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த உனக்கு தெய்வத்தின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கிறது என்றவுடன் இதைவிட வேறு எந்த சந்தோஷம் தேவைப்பட போகின்றது? எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை நினைத்து வருந்தி ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க போகின்றது. நீ சந்தோஷப்பட வேண்டும். இதனால் வரையிலும் நீ அனுபவித்த சோதனைகளும் சேர்த்து வைத்து இனி இந்த தாயானவள் உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றேன். பைரவள் வழிபாட்டை நீ தவறாமல் செய்துவிட்டு முடியவில்லை என்றால் இல்லத்திற்குள் வைத்து பூஜைகள் செய்வதற்கும் வசதி இல்லை. சொல்பவர்கள் மனதார அவரை வழிபட்டாலே போதும். உன்னுடைய மனதிற்குள் நீ அவரை அழைத்தாலே போதும். நிச்சயமாக அவரின் அன்பு முழுமையாக கிடைத்துவிடும். இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். உன் இல்லத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை தேவைகளும் பூர்த்தியாகும். ஒருபோதும் யாரிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளையே இல்லை என்று சொல்லிவிட்டாலே உன்னை பார்ப்பவர்கள் அவர்கள் பார்ப்பவர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. எல்லா விதமான திறமைகளும் உனக்குள் இருக்கின்றதல்லவா? வெளிகொண்டு வந்தால் நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் பெற முடியும். இவர்கள் முன்னிலையில் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். நீ வாழ்கிற
சொல்கிறாய் என்று தெரிந்தாலே அவர்கள் வயிறு எரிந்து போய்விடுவார்கள். நீ என்ன சொல்கிறார்கள் அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். நான் நன்றாக இருக்கிறேன், எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று சொல்லிவிட நிச்சயமாக அதுவே உன் வாழ்க்கையாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்பொழுது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.